கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆர்வமாக தேவனாக மகிமைக்காக ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, அப்பா, உம்மை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துங்கப்பா. அப்பா, உம்முடைய சமூகத்தை அலட்சியமாக எண்ணினவர்கள் தகப்பனே அவனுடைய வாழ்க்கையை தகப்பனே சீரழித்து கொண்டிருக்காங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்பதை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்பா. அப்பா, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை அன்பின் கரம் இருந்து வழிநடத்தட்டும். அப்பா, இந்த ஆராதனையில் செயல்படுகிற அந்தகார கிரியைகளை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்பா. இப்போ உங்களுடைய வல்லமை மாத்திரம் எங்களுக்கு படியாக இடைப்படி சுபிக்கிறேன். இயேசுவே, எங்களுக்குள்ளே இருந்ததான தகப்பனே பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் யோசனைகள் தகப்பனே எல்லாவற்றும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே. பா, இந்த லாக்டவுன் முதலாவது நாளுக்காக உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்பா. பா, இந்த நாள் முழுவதும் லாக்டவுன் முடிகிற வரையும் தகப்பனே உணவுக்கும் உடுத்துற உடைக்கும் குறையில்லாமல் எங்களை நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. பா, இல்லாத ஏழை பிள்ளைகளை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க தகப்பனே. அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. அவர்கள் என்ன தேவையோ என்பதை அதை நீங்கள் சந்தித்து வழிநடத்துங்க தகப்பனே. இயேசுவே, மனுஷனால் முடியாத காரியம் உங்களால் ஒருவரால் முடியும் தகப்பனே. இயேசுவே, எங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறீரப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா. எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் மாற்றுங்க தகப்பனே. எங்களுடைய யோசனைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா இந்த லாக்டவுனில். இயேசுவே அப்பா, இந்த கொரோனா தகப்பனே எங்களுடைய செவிகளில் கேட்காதபடி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே பா, உமக்கு நன்றி தகப்பனே. பல லட்சம் மக்களை தகப்பனே பாதிப்புக்கு உட்பட்டு இருக்கிற அந்த கொரோனா வைரஸை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்பா. முற்றிலுமாக அழியுங்க தகப்பனே. லாக்டவுனை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். உமக்கு ஒருவருக்கு ஆராதனை தகப்பனே. எங்களை மத்தியில் நீங்கள் ராஜாவாக அமர்ந்து தகப்பனே அப்பா, உங்களுடைய வேலைக்காரனாக எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா, பாட்டு பாடுகிற பிள்ளைகளையும் தகப்பனே, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளையும் தகப்பனே, அப்பா ஒத்துரைக்கிற தகப்பனே, அப்பா இன்னும் அதிகமாக காரியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. இயேசுவே, நீங்கள் ராஜாவாக அமர்ந்து தகப்பனை எங்களை பயன்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிங்க. வீட்டு இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் எல்லாம் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் மீண்டுமாக உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, கிராமத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆர்வமாக தேவனாக மகிமைக்காக ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, அந்த பாடலை பாடி ஆராதிப்போம். உற்சாகமாக கரங்களை தட்டி, ஒரு நாவும் சமாளிக்க தேவையில்ல, கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை. உமக்கு ஆராதனை
துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 128வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கடைசி வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் முழுமையாக வீடியோ பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவரும் செய்திக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பதாக நம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி சிறிது நேரம் ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்பா. எங்களுக்கு என்ன ஒரு மன்னாவை என்ன ஒரு உணவை நீங்கள் தர சித்தம் வச்சிருக்கிறீரோ அதை தடையில்லாமல் செய்து நாமத்தை மேம்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாதத்தை நாம் தியானிப்போம். மத்தேயுவுக்கு எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். நம் வேத ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 - 3 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்பதே. ஆமென் ஆமென். வாசித்த பிரதர் அவருக்கு நன்றி. நாம் ஒரு சின்ன ஒரு வசனத்தை மட்டும் தியானிக்க போகின்றோம். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது
திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவர் மலையிலிருந்து இறங்கிய போது திரளான மக்கள், அதாவது இந்த சம்பவம் எங்கே நடக்குது என்றால், ஆண்டவர் அவருடைய ஊழிய பாதையில் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது, அவர் மலையிலிருந்து இறங்குறாரு. அப்பொழுது திரளான ஜனங்கள் அவர் பின் சென்றார்கள். திரளான மக்கள் அவர் இறங்கிய பொழுது திரளான மக்கள் அவர் பின் சென்றார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து, அந்த கூட்டத்தில் ஒரு குஷ்டரோகி மிகுந்த வேதனையோடும் கலக்கத்தோடும், இன்னும் அதிகமாக குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட நிலை, சமுதாயத்திலும் ஒதுக்கப்பட்ட நிலை, இப்படிப்பட்ட நிலையில் அந்த குஷ்டரோகியாக இருந்தவன் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக வரான்? அவன் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர்களை தரான் அதுன்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? பணிந்து ஆண்டவரே கதறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் அவரை பணிந்து ஆண்டவரே கதறான், உம்மால் சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்றான். உமக்கு என்னை சுத்தப்படுத்த முடியுமானால் நீ என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்? பணிந்துறான், அவருடைய பாதத்தில் விழுறான். இரண்டாவது கதறுதல். மூன்றாவது உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு சுகப்படுத்தும் என்று அவனுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்த பொழுது அடுத்தது என்ன நடக்குது அவனுக்கு என்று பார்ப்போம். 3வது வசனத்தை வாசி கேட்போம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? குஷ்டரோகி உடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு குஷ்டரோகியை தமது கையை நீட்டி, அவருடைய கையை நீட்டி, அடுத்து என்ன ஆகுது? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவனை சுத்தமானான். அவன் என்ன பண்ணான்? ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் வச்சான். பணிந்தான், ஆண்டவரே என்று கதறினான். மூன்றாவது உம்மால் ஆகும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். அந்த 3 நம்பிக்கையும் இந்த 3வது வசனத்தை தெளிவாக சொல்கின்றது. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை சுத்தமானான். அவனுடைய குஷ்டரோகம் என்ன பட்டது? சுத்தப்படுத்துது. நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய யோசனைகள் சுத்தமாக அவரால் ஆகும். அவரால் எப்படி ஆகும்? நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் கையில் போய்ட்டு நம்ம வந்து சரண்டர் அடையணும். நம்ம ஆண்டவர் கையில் சரண்டர் அடையாமல் நம்ம ஏசப்பா பார்த்துப்பாரு எங்களை, என்னை ஏசப்பா இந்த நாள் முழுவதும் போஷித்துருவார். ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அவர் கையில் இப்போ சரண்டர் அடையணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன்பா. சரண்டர் அடிஞ்சு அவர் செய்யலைன்னா நம்ம கேட்கலாம், பா இந்த ஆண்டவர் கண்ணே இல்லை. ஃபஸ்ட்டு என்னன்னா சரண்டர். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன்பா. அர்ப்பணிச்சுட்டு நம்ம கேட்டோமானா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? உலகத்தையும் படைச்ச ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கும் போது அவர் செய்வார் என்பது எனக்கு ஒரு விசுவாசம், உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே திருவாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களுடைய காயங்களை ஆற்றுங்கப்பா. உங்களுடைய கரங்களை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நாங்கள் வந்திருக்கோம் தகப்பனே. மீண்டும் பாவியாய் உம் சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினார், உம் பிள்ளை என்று சொல்ல ஒரு தகுதியும் என்னில் இல்லை. திரும்பி வருகிறேன், மனம்
நான் திரும்பி வரேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையை தகப்பனே, சின்ன சின்ன குஷ்டரோகங்கள் இருந்தாலும் நிற்குங்க தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அர்ப்பணித்து நாங்கள் கேட்குறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை தகப்பனே இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போகும்போது தகப்பனே, அதற்கு எனக்கு தகப்பனே தேவை தகப்பனே. இயேசுவே, பண உதவி தேவை தகப்பனே, பொருள் உதவி தேவை தகப்பனே. சந்திங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய இதயத்தில் எங்களுக்கு ஒரு தகப்பனே இடம் தகப்பனே. உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும், திரும்பி வருகிறேன், மனம் திரும்பி வருகிறேன். அப்பா, உங்களுடைய இதயத்தில் தகப்பனே, அப்போ எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்காதா தகப்பனே? தகப்பனே, இயேசுவே, அந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்தின நண்பின் ஆண்டவர் தகப்பனே, உங்களுடைய இருதயத்திலும் எங்களை தகப்பனே எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே. உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் வணங்குகிறோம் தகப்பனே. இயேசுவே தகப்பனே, நேரத்தை நாங்கள் அதிகம் பயன்படுத்தாதபடி தகப்பனே யோசனைகளை தகருங்க தகப்பனே. இயேசுவே, முற்றிலுமாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் தகப்பனே. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறேன் தகப்பனே. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நாம் முடிப்போம். எங்களை அலுவலந்து நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, தொடக்க முதல் முடிவு வரை உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்தபடியாக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன்னும் வரப்போகிற காலங்களில் நாங்கள் அதிக நேரத்தை நாங்கள் எடுத்து பயன்படுத்தாதபடி நீங்கள் எங்களுக்கு கிருபை நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதிருப்பதாக. ஆமென். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கின